சிவபாத இருதயர் சம்பந்தர் தங்கி இருப்பதற்குரிய மடத்தினுக்கு வந்து சேர்ந்தார். தன்னை காண தன் தந்தையார் வந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டவுடனே தனையனாரும் மகிழ்வோடும் ஆர்வத்தோடும் வெளிவந்து தனது தந்தையை வணங்குகிறார். அதான் இனி பார்க்க வேண்டிய பாடல். சிவபாத இருதயர் தாம் முன் தொழுது சென்றனைய தவமான நெறி அணையும் தாதையர் எதிர் தொழுவர். அவர் சார்பு கண்டருளி திருத்தோணி அமர்ந்தருளி பவ பாசம் அறுத்தவர்த்தம் பாதங்கள் நினைவுற்றார். அதாவது வார்த்தையை கவனிக்க, சிவபாத இருதயர் ஞான சம்பந்தரை தொழுதார்னு வார்த்தை வருது பாருங்க. சிவபாத இருதயர் தாம் முன் தொழுது சென்றனைய, மடத்தினுள் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தரை காணும் பொருட்டு சென்ற தந்தையார் சிவபாத இருதயர் ஞான சம்பந்தரை கண்டவிடத்து முன் தொழுது இவர் முன்னாக சென்று வணங்குகிறார். இது சரியா? இது ஒரு விவாத பொருள். தந்தையார் போய் தனையனாரை வணங்கலாமான்னு. இப்ப இதற்கு ஒரு வரலாற்று வழிமொழிதல் ஒண்ணு இருக்கு. தொடக்கத்துல சென்னைக்கு அருகில் உண்டான காஞ்சியில இருக்கக்கூடிய மடம் இருக்கு இல்லையா, சங்கர மடம். அதுல பிரம்மச்சாரிகள் தான் துறவு ஏற்று அந்த மடத்தின் தலைமை பொறுப்பிற்கு ஒன்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அறியப்படுகிறார்கள், அல்லது அறிவுறுத்தப்படுகிறார்கள், எப்படியோ பதவிக்கு வருகிறார்கள். அப்படி வரக்கூடியவர்கள் துறவு வாங்கின உடனே, தலைவராக வர்றதெல்லாம் கூட அப்புறம், துறவு வாங்கின உடனே அந்த துறவு நெறியில் நிற்பவர்கள் தங்கள் தாயாரை பார்க்கக்கூடாது, தந்தையாரை பார்க்கலாம். அதுவும் தலைமை பொறுப்பிற்கு வந்து விட்டால் நிச்சயமாக தாயாரை பார்க்கக்கூடாது. என்ன காரணம்? தலைமை பொறுப்பிற்கு வந்ததனால அவர்கள் இந்த உலகினுக்கு உரிய குருவாக கருதப்படுகிறார்கள். ஜகத்குரு தான். அப்போ அவர்களினுடைய நிர்வாகத்தின் கீழாக அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த ஸ்மார்த்தர்கள்னு சொல்லக்கூடிய பிரிவில் உள்ளவர்கள் தங்களினுடைய குருவை வணங்குகின்ற பொழுது தாய் சென்று வணங்க முடியாது, மரபு இல்லை. ஆனால் தந்தை சென்று வணங்கலாம். ஏனென்றால் குரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் மகனாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றால் தந்தை சென்று வணங்கணும். சரி, இன்னைக்கு நடைமுறையில வேற ஒரு விளக்கம் தரலாம். தொலைக்காட்சி மற்ற எல்லா செய்திகள்லையும் அது வந்தது. வடநாட்டுல ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவர் இன்ஸ்பெக்டரா இருக்கார், ஆய்வாளர். அவருடைய மகளை படிக்க வைத்து மகள் IPS முடிச்சுட்டு வேறு ஒரு அதே மாநிலம் வேற ஒரு மாவட்டத்துல அந்த துணை, இந்த டெபுட்டி சூப்பரிண்டென்ட்ன்றாங்களே, அந்த பதவிக்கு போயிட்டு எஸ்பியாகவும் ப்ரமோட் செய்யப்பட்டு அவர் அந்த மாவட்டத்தில் இருக்கார். ஒரு அரசு விழாவில், தந்தையார் இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கக்கூடிய அரசு விழாவில் அதை மேற்பார்வை செய்து பாதுகாவல் பணி சிறக்க இருக்கிறதான்னு பார்ப்பதற்கு இந்த மகளை நியமித்தார்கள். தன் தந்தையார் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் போக, மாவட்டம் தெரியும், அந்த இடத்துல தந்தையார் தான் இருக்க போகிறார் இந்த பெண்ணுக்கும் தெரியாது. வரக்கூடியவர் தன் மகள் தான் என்று இவருக்கும் தெரியாது. கார் நின்றது, காரை திறந்தவொடனே மகள் கீழே இறங்குறா. இறங்கக்கூடியவர் எஸ்பி. கார் கதவை திறந்து விட்டது அந்த சரகத்தினுடைய ஆய்வாளர். வேற வழி இல்லை,
தன்னுடைய மேல் அதிகாரி சல்யூட் பண்ணியே ஆகணும், பண்ணினார். நாங்க இருந்தவர்கள்லாம் அதை ரொம்ப பரவசத்தோடு பார்த்தார்கள். மகளும் அந்த சல்யூட்டை ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் ஒருவருக்கு ஒருவர் சிரித்து இந்த காட்சியையே காண்பித்தார். அப்போ தகுதியின் பால் மேல்நிலைக்கு சென்றால் அந்த மேல்நிலைக்கு சென்ற தனையனை தந்தை வணங்கணும். அதுக்குதான் நம்முடைய ஆதி காலத்துல தகப்பன் சுவாமி கதையை சொன்னது. முருகன் சிவனுக்கு உபதேசம் செய்வதாகவும் சிவன் கீழ் அமர்ந்து கேட்பதாகவும் அடிப்படை அறிவினை கொள்ளும் இடத்து அங்கு வயதோ உறவு முறைகளோ சிக்கலா இருக்கும். தாய்க்கு அப்படி இல்லை. தன் கருவிலே சுமந்து பெற்ற ஒருவன் மிகப்பெரிய தகுதியில இருந்தாலும் தாய் அவனை போய் வணங்க முடியாது. அதை மரபு ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால இங்க சிவபாத இருதயர் சம்பந்தரை தொழுது முன் செல்லுகிறார். தொழுது சென்ற அணைய இந்த மடத்தினுள் சம்பந்தரை கண்டு வணங்கி நிற்க தவமான நெறி அணையும் தாதையர் தன் வாழ்க்கையையே தவமாக கொண்டவராகிய தன் தந்தையாகிய சிவபாத இருதயர். அவரும் சாதாரண ஆள் இல்ல, சிவபாத இருதயர். ஞானசம்பந்தரே சொல்லுகிறார், என் தந்தை தவத்தினையே வாழ்க்கையாக கொண்டவர். அப்படிப்பட்ட சிவபாத இருதயரை எதிர் தொழுவார். ஞானசம்பந்தர் கண்டு இவர் எதிராக வணங்கினார். முதல்ல தந்தை வணங்க, பின் தனையன் வணங்கினார். அவர் சார்பு கண்டருளி தந்தையின் அருகில போய் நின்ற உடனே, தந்தையை பார்த்த உடனே சம்பந்தருக்கு என்ன ஞாபகம் வந்ததா? சீர்காழியில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் ஞாபகத்திற்கு வந்தான். எப்படியா? திருத்தோணி அமர்ந்தருளி பவபாசம் அறுத்தவர். திருத்தோணிபுரம் என்கின்ற சீர்காழி பதியிலே எழுந்தருளி உள்ளவராகிய சிவபெருமான் இவ்வுலகியலின் பவபாசங்களை அறுக்கக்கூடியவர். பவபாசம்னா பிறவி பாசம். பிறவிதோறும் வரும் பாசத்தையும் பிறவியையும் அறுக்க வல்லவராகிய அந்த சிவபிரானின் பாதம் நினைவுக்கு வந்தது. தந்தையாரை பார்த்த உடனே சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய திருத்தோணியப்பர் நினைவிற்கு வர அவரது இறைவனது திருவடியை நினைவு கூர்ந்தார். எப்படி பாரு, தந்தையின் மூலமாக இறைவனை இவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதுதான் சிறப்பு. வந்த உடனே என்ன கேட்டாராம்? இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கினார். தந்தையை பார்த்த உடனே திருத்தோணியப்பர் நினைவு வந்தது. திருத்தோணியப்பரினுடைய திருவடி ஞாபகத்திற்கு வந்தது சம்பந்தருக்கு. உடனே என்ன செய்தார்? இருந்தவத்தோர் அவர் முன்னே இணை மலர்க்கை குவித்தருளி அருந்தவத்தீர் என அறியா பருவத்தே எடுத்தாண்ட பெருந்தகை எம் பெருமாட்டி உடனிருந்ததே என்று பொருந்து புகழ் புகழியின் மேல் திருப்பதிகம் போற்றி செய்தார். ரொம்ப அழகான பாட்டு. அதாவது இந்த கொல்லிப்பண்ணில் அமைஞ்ச ஒரு அழகான பாட்டு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்று தொடங்கக்கூடிய மிக அழகான பதிகம். அதுல பதிகத்தினுடைய இறுதி, ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பெண்ணின் தகையாளோடு பெருந்தகை இருந்ததே. பெருந்தகையாக இருக்கக்கூடிய இறைவன் தன் துணையாகிய உமையோடு இருந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த சீர்காழி பதியினுடைய அந்த இறைவனை எண்ணினாராம். எப்படி? இருந்தவத்தோர் அவர் முன்னே அரிய பல தவங்கள் செய்தவராகிய சிவபாத இருதயர் முன்னே இணை மலர்க்கை குவித்தருளி, இரண்டு மலர்களை போன்ற தன்னுடைய கைகளை குவித்து வணங்கி, சம்பந்தர் வணங்கி என்ன சொன்னாராம் தந்தையாரை பார்த்து? அருந்தவத்தீர், அரிய பல தவங்களை செய்தற்கு உரியவராய் உள்ள தந்தையே, என்னை அறியா பருவத்தை, நான் இளம் பிராயத்துல இறையருள் பெற்றதன் பின் நான் தலந்தோறும் சென்று இறைவனை வழிபடுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் என்னை உங்கள் தோளின் மீது அமர்த்தி ஊர் ஊராக அழைத்து சென்றீர்கள்.
எப்படியா? எனை அறியா பருவத்தே எடுத்தாண்ட பெருந்தகை. நான் சிறானாக இருந்த காலத்துல என்னால் நடக்க இயலாது என்பதை அறிந்து தலந்தோறும் நான் செல்ல விருப்பப்பட்ட போதெல்லாம் என்னை உங்கள் தோளிலே சுமந்து ஒவ்வொரு தலத்தினுக்காக என்னை அழைத்து சென்றீர்கள் அல்லவா? ஆகவே அப்படிப்பட்ட நீங்கள், என்னை அறியா பருவத்திலே எடுத்தாண்ட நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் எங்கிருந்து என்றால் சீர்காழியிலிருந்து. ஆகவே அங்கு இருக்கக்கூடிய எம் பெருமாட்டி உடனிருந்ததே என்று, எம் பெருமாட்டியாகிய உமையாளோடு தோணியப்பர் இருந்தது. பெரிய நாயகி அம்மைன்னு பேர். ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் சுவாமி பேரு சட்டநாதர், பெரிய நாயகி. வாய்ப்பு இருக்கிறவர்கள் அந்த கோவிலை போய் பாருங்கள். அப்பொழுதுதான் அதனுடைய கம்பீரம் புரியும். சீர்காழிக்கு போனீங்கன்னா சுற்றி நிறைய கோவில், வைணவ தலமே இருக்கு. 11 கருடர்கள் இருக்கக்கூடிய தலம் இருக்கு. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 11 தலங்கள். ரொம்ப அழகான ஒரு பதி. நல்ல அப்படியே இந்த சீர்காழியிலிருந்து நல்லடை வழியா போனீங்கன்னா சம்பனார் கோவில் பார்க்கலாம். ஆக்கூர்ல அகோரமூர்த்தியை பார்க்கலாம். அதற்கு பிறகு திருக்கடையூர்ல அபிராமி வல்லியை பார்க்கலாம், அமிர்த கடேஸ்வரரை. அதுக்கப்புறம் தில்லையாடிக்கு போகலாம். அங்கு இருக்கக்கூடிய வரிசை அவ்வளவு சிவன் கோவில் எல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் அவ்வளவு சிவன் கோவில். ஒரு நல்ல அனுபவம். அதனால அந்த சீர்காழியில பெரிய நாயகி என்ற பெயரோடு இறைவனாகிய சட்டநாதனோடு உடன் உரையக்கூடிய அந்த இருவரையும் பொருந்து புகழ் புகலியின் மேல், புகலி தலத்துல இருந்த இருவரையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று தொடங்கக்கூடிய கொல்லி பண்ணில் அமைந்த தேவாரத்தை பாடி மகிழ்ந்தார். ஏன்னா தந்தையாரை பார்த்த உடனே சீர்காழி ஞாபகம் வந்தது. சீர்காழியில குடிகொண்டுள்ள இறைவன் இறைவி ஞாபகம் வந்தது. அவர்கள் நலமான்னு கேட்டார். அந்த இறைவனும் இறைவியும் வழக்கமா இறைவன் தான் பக்தனை பார்த்து நலமான்னு கேட்பான். ஆனால் இவர் ஆளுடைய பிள்ளை அல்லவா? ஆகவே இறைவன் இவருக்கு பெற்றோன் அல்லவா? அதனால வந்தவண்ண அப்பா அம்மா சௌக்கியமான்னு ஒரு கேள்வி. என்ன அழகு பாருங்க. உடனிருந்ததே என்று பொருந்து புகழ் புகலியின் மேல் திருப்பதிகம் போற்றி செய்தார். புகலியாகிய சீர்காழியில இருக்கக்கூடிய இறைவன் மீது அழகான பதிகம் பாடினார். இந்த பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு இந்த சைவர்கள் அவர்களினது இல்ல திருமண நிகழ்வுல இந்த பதிகத்தை தான் பாடுவார்கள். அந்த தம்பதியர்கள் அந்த மணவினை முடிந்ததன் பின் அந்த மணவரையில ஓதுவார் மூர்த்திகள் இந்த பாடல 10ஐயும் பாடுவார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், பொருத்தமான இல்வாழ்க்கையை பெற்றுள்ள இவ்விருவரும் இணைந்து நல்ல விதமாக நெடுங்காலம் வாழுவார்கள். அவ்வாறு வாழுதற்கு பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகையாக இருக்கக்கூடிய இறைவனாகிய சிவன் இவர்களுக்கு அருளினை தருவான் என்ற பொருள்பட இதை பாடுவார்கள். ஒரு பெரிய அழகான பாட்டு பாடி முடிச்சார். மண்ணில் நல்ல என்றெடுத்து மனத்தெழுந்த பெருமகிழ்ச்சி உன்னிறைந்த காதலினால் கண்ணருவி பாய்ந்தொழுக அண்ணலார் தமை வினவி திருப்பதிகம் அருள் செய்தார் தன்னரும் பூஞ்சங்கமல தாரணிந்த தமிழ் விரகர். தமிழ் விரகராகிய ஞான சம்பந்தர், தமிழிலான் எல்லாவற்றையும் போற்றுவதற்கு உரியவராகிய தமிழ் பால் ஈடுபாடு கொண்ட தமிழ் விரகர்னா நாம சொல்றோம் இல்லையா, வெறியன்னு. என்ன அப்படிதான் ஒருத்தர் கூப்பிட்டு கொண்டு இருப்பார். பேரே சொல்லலாம், அவரு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளு. இந்த நந்தினி ரமணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய முதிர்ந்த நடன கலைஞர், மைய அரசில் இருக்கக்கூடிய சங்கீத் நாடக அகாடமியினுடைய செயற்குழு உறுப்பினர்.
மிகச்சிறந்த அபிநய மரபில் தோன்றின பால சரஸ்வதியினுடைய பிரதான சிஷ்யை. அவர்களும் நான் எங்காவது ஒரு மேடையில சேர்ந்து மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, ஒன்று அவர் முதன்மை விருந்தினராகவும் நான் சிறப்பு விருந்தினராகவும் இல்லை மாறியோ இருந்தா முதல்ல அவர்கள் என்னை பார்க்கும்போது தெளிவா சொல்லுவார், நான் என்ன சொன்னாலும் இந்த தமிழ் வெறி என் ரகுராமன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். தமிழ் வெறி இருக்கு அப்படின்வார். அது வேற வழி கிடையாது. சில துறைகள்ல நாம ஈடுபடுகின்ற பொழுது அந்த துறை சார்ந்த செய்திகளை எடுத்து முன்மொழிகின்ற பொழுது இது நம்மிடம்தான் முதலிலே இருந்தது, பின்னர் தான் மற்றவர்கள் நம்மிடமிருந்து எடுத்தாண்டார்கள்னு சொல்ல வேண்டிய தேவை வந்து விடுகிறது. அப்படி வந்த உடனே இப்ப மற்ற மொழியிலெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, இருந்தது. தமிழ்ல கொஞ்சம் அதிகமா இருந்தது, அவ்வளவுதான். மற்ற மொழி எந்த மொழியிலும் எதுவுமே இல்லாமல் போக முடியாது. எல்லா துறை பற்றின அறிவும் அது பற்றின செய்திகளும் எல்லா மொழியிலும் இருக்கும். ஏன்னா எல்லா மொழியையும் பேசுபவர்கள் அந்தந்த நிலத்து வாழ் மக்கள் தான். மக்களை பொறுத்த மட்டில் தோற்றத்தாலும் ஏனைய வித உருவ அமைப்பினாலும் பொலிவினாலும் வேறுபடலாம். உணர்வை பொறுத்த வரைக்கும் மானுடன் தான். ஆகவே அவனுக்கு உண்டான சுய துக்கங்கள், மகிழ்ச்சி, வருத்தம், இழப்பு எல்லாரும் எல்லா மொழியிலையும் பாடியிருப்பார். அதுல மாற்று சிந்தனையே இல்லை. அப்ப நாம் ஏன் உயர்ந்து இருக்கிறோம்னாக்க அவர்கள்கிட்ட ஒரு 50 விழுக்காட்டு செய்திகள் இவ்வாறு இலக்கியங்கள் மூலமா கிடைக்கின்றன, நம்ம கிட்ட 80 விழுக்காட்டுக்கு மேலாக கிடைக்கின்றன. ஆகவே மானுட உணர்வுன்றது பொதுவானதுதான். ஆகவே அந்த உணர்வை அவரவருக்கு தெரிந்த மொழியில், அதுதானே அவர்களுக்கு உண்டான கருவி, அதன் மூலமா வெளிப்படுத்துகிறார்கள். நமது கொஞ்சம் நெடிய பாரம்பரியம். அவன் 500 வருஷமா அழுததை பாடினான்னா நம்ம 2000 வருஷமா அழுததை பாடியிருக்கோம், அவ்வளவுதான். அவன் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவன் நாடு மற்ற நாட்டோடு செய்த போர்க்களத்திலே அவன் நாட்டு வீரர்களை புகழ்ந்து பாடினான்னா நம்ம 3000 வருஷமா போர் செய்து கொண்டு இருக்கோம். ஆகவே நம்முடைய வீர யுகம்ன்றது 3000 வருஷத்து பழமை, அவ்வளவுதான் விஷயம். இப்ப போர் நடக்கலையா? எல்லா நாடுகளிலும் எல்லாமும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அது நமக்கு ரொம்ப கால தொன்மையோடு முன்னாடி கிடைச்சுட்டதுனால நம்ம கிட்ட கொஞ்சம் பெரும்பான்மையான விஷயங்கள் பழக்கத்தில் இருக்கு. அவர்கள் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தங்கள் நாகரீகத்தை தோற்றுவித்ததினால அவர்களுக்கு கொஞ்சம் கால தாட்சி அடைந்துதான் செய்திகள் கிடைச்சது. அப்போ ஒப்பிடுகின்ற பொழுது நம்மிடம் இருந்த நல்ல பல சிந்தனைகளை அவர்கள் தங்களுக்கு உண்டான மொழியில எடுத்து சொல்ல முன் வந்தார்கள். தப்பொன்னும் இல்லை. ஏனென்றால் சில கற்பனை நமக்கு வாய்த்தது போல அந்த சூழலுக்கும் அவர்கள் வாழக்கூடிய நாட்டினுக்கும் அதற்கு ஏற்றாற் போல இயற்கை, தட்பவெட்பம் இவைகளுக்கு ஏற்றாற் போல் கற்பனை மாறும். இப்போ உதாரணத்துல நம்ம இவர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்ற கவிஞர் ஆங்கிலத்துல ஒரு சானெட்ல எழுதுற, மலர் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி அசைவே இல்லாமல் அமர்ந்து அந்த மலர்ல இருக்கக்கூடிய மதுவை அருந்தி கொண்டிருந்தது, கொஞ்சம் கூட அசையலை. அதற்கு அவர் ஓமை எழுதுறாரு என்னன்னாக்க, ஒரு உரை பனி கடல்ல அசையாது நிற்கக்கூடிய கப்பல் போல. இட் இஸ் லைக் அ ஷிப் இன் த ஃப்ரோசன் சீன் எழுதிட்டு போனார். இப்ப அவர் வாழ்ந்த நாட்டுல நீர் உறையறத பார்த்திருப்பார். உறைந்த நீர் நிலையில படகுகளோ ஏனைய பிற பொருள்களோ அப்படியே அசையாமல் உறுதிப்பட நிற்பதை பார்த்திருப்பார். அதை உடனே தான் பார்த்த இந்த பட்டர்ஃப்ளை, அது இந்த வண்ணத்து பூச்சி மலர்ல அமர்ந்து அசையாமல் மதுவினை குடிப்பதை ஒப்பிட்டிருப்பார். அவருக்கு அந்த பனிக்கடல் தெரிஞ்சிருக்கும், அவர் பார்த்திருப்பார். நம்ம தட்பவெட்ப நிலையில பனிக்கடல்லாம் புரியுமா? யோசிச்சு பாருங்க. தென்னகத்துல நம்முடைய வாழ்க்கை ஆதாரமே வெப்பம்தான். அப்போ இங்க வந்து நம்மால இந்த உறைபனி கடல்ல இருக்கக்கூடிய கப்பல் போல சொன்னா நமக்கு ஏத்துக்க முடியாது. நாம இந்த உறைபனியே பார்த்ததில்லை. அப்புறம் அதை கடல் உறைந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திருந்தால் தெரியும். நயாகரா நீர்வீழ்ச்சியே உறைந்து போனதை காண்பித்தார்கள்.
அந்த நாட்டில் அது இயல்பா இருக்கலாம். நமக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே கடினம். நம்ம நாட்டில் அருவின்னா கொட்டணும், அது உறைந்து நிற்கிறதுன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அந்த தட்பவெப்பத்தில் நாம பழகலை. அதனால எல்லாம் எல்லாரிடமும் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அவரவர்கள் காலத்துல அவர்கள் வாழ்ந்த இயற்கை சூழல்ல அவர்கள் மனம் பாதித்ததை ஓமையா எழுதிட்டு போவோம். அது நமக்கு புதுமையா இருக்கும். ஆனா நல்லா இருந்தா அதை நாமும் வேற எங்கன்னா ஒரு இடத்துல பயன்படுத்திடும், அவ்வளவுதான். அதனால இந்த பதிகங்களை பாடுவதனால என்ன ஒரு அழகுனாக்க, இயற்கையோடு ஒட்டி இறைவனையே வாழ்த்தி பாடுற பாட்டு. இறைவன் நன்றாக இருக்கிறாரா, நார்மலா இறைவன் கேட்கணும். பெரியாழ்வார் பாடினார் அல்லவா, இறைவனுக்கே கண்ணேறு பட்டு விடும்ன்ற பயத்துல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 சொல்லிட்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்ப நீ வாழ வேண்டும், உனக்கு இவ்வளவு பல்லாண்டு கூறுகிறேன். ஏன்னா உன்னை எத்துணை பக்தர்கள் பார்த்து பார்த்து அவர்கள் கண்ணேறு பட்டு இருக்கும், கண் திருஷ்டி பட்டு இருக்கும். ஆகவே நாம் பல்லாண்டு. இப்போ கோவில்கள் எல்லாம் கூட அழகான அலங்காரத்தை இறைவனுக்கு பண்ணிதற்கு பிறகு இறைவனுக்கே திருஷ்டி போட்டு வைப்பார்கள். எப்படி? ஏனென்றால் நம்முடைய உலக வழக்கத்துல அழகாக ஒப்பனையோடு ஒரு குழந்தைய வெளியே கொண்டு வந்த ஒரு திருஷ்டி போட்டு வைக்கணும். அதனால இந்த பல்லாண்டு சொல்லுவது போல மண்ணில் நல்ல என்றெடுத்து, அதான் பாட்டினுடைய தொடக்கல, மனத்தெழுந்த பெருமகிழ்ச்சி, தான் கொண்டிருக்கக்கூடிய பெரியதாகிய மகிழ்ச்சி தந்தையாரை பார்த்தவுடனே சீர்காழியின் இறைவன் நினைவிற்கு வர அந்த இறைவனை புகழ்ந்து பாடி அந்த மனத்துல தோன்றின பெரிய மகிழ்ச்சியினால உள் நிறைந்த காதலினால் அந்த இறைவன் பால் தன் மனது கொண்ட அன்பினால் ஈடுபாட்டினால் கண் அருவி பாய்ந்தொழுக, அப்படியே அந்த இறைவன் நினைவுக்கு வந்ததுனால கண்களிலிருந்து கண்ணீர் சிந்துகிறது. இவரால் தடுக்க முடியல சம்பந்தரால. அண்ணலார் தமை வினவி, எங்க சீர்காழியில் இருக்கிற இறைவன் எப்படி இருக்காருன்னு தந்தையாரிடம் தனையனார் கேட்கிறார். எப்படி? சீர்காழியில சட்டநாதரும் அந்த பெரிய நாயகியும் சௌக்கியம்தானே? எப்படி? கடவுள் நலமாக இருக்கிறார்களான்னு தந்தையாரிடம் மகன் கேட்கிறார். அண்ணலார் தமை வினவி திருப்பதிகம் அருள் செய்தார். அதுதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ன்ற பதிகத்தை அருளினார் சம்பந்தர். தன்னரும் பூஞ்சங்கமல தாரணிந்த தமிழ் விரகர், குளிர்ச்சி பொருந்திய மலர்களால் கட்டப்பட்ட மாலையை அணிந்தவராகியவரும் தமிழ் விரகர் என்றால் தமிழின் கண்ணே மிகுதியான ஈடுபாடு உடைய தமிழ் வல்லுனரான ஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை பாடி தந்தையிடம் சீர்காழி அண்ணல் எவ்வாறு இருக்கிறார், நலம்தானே என்று கேட்டு மகிழ்ந்தார். அந்த பதிகத்துல ஒரு கடைக்காப்பு வைக்கிறார். எப்படி? திருப்பதிகம் திருக்கடை காப்பு சாத்தி சிறப்பின் மிகு விருப்பினால் அவர் தமக்கு அருப்புரிமை காதல் புரி அடியவர்கள் தம்மோடும் பொறுப்புறு கை சிலையார் சேர் பதி பிறவும் தொழப்போவார். திருக்கடை காப்பு சாத்தினர். உங்களுக்கு தெரியும் திருக்கடை காப்பு எதற்கு சாத்தப்படுகிறதுன்னு. 11 பாடல் இருக்கும் ஒரு பதிகத்துல. அதுல 11வது பாடல் திருக்கடை காப்பு. மேலே சொல்லப்பட்ட 10 பாடல்களையும் பாட வல்லார்கள் அல்லது பிறர் பாடி கேட்டாலும் அதனால் விளையக்கூடிய நன்மை இவை இவை என்று வகுத்து காட்டியிருப்பார். அதுக்குதான் திருக்கடை காப்பு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதனால திருப்பதிகம், பதிகத்திற்கு உண்டான 10 பாடலையும் பதிகத்தினுடைய இறுதியில 11வது பாடலாக வரக்கூடிய திருக்கடை காப்பு சாத்தி, அந்த திருக்கடை காப்பை வைத்து முடிக்கணும். முடித்து சிறப்பின் வெகு விருப்பினால் அவர் தமக்கு அருப்புரிமை காதல் புரி, அதாவது இந்த மாதிரி திருக்கடை காப்பையும்
அருளி நிறைவித்து மிகுந்த விருப்பத்தோடு அத்தந்தையார் தமக்கு விருந்தளித்து சிறப்பின் மிகு விருப்பினால். அப்பா வந்திருக்கார் மடத்துக்கு, நெடுந்தூரம் நடந்து வந்திருக்கார் எங்க சீர்காழியிலிருந்து மதுரைக்கு. அவர் தமக்கு அருப்புறு மெய் காதல் புரி அடியவர்கள் தம்மோடும், அடியவர்களுக்கும் ஏனைய பிறராக உள்ள தன் தொண்டர்களுக்கும் தந்தையாருக்கும் அற்புதமான விருந்தினை சமைத்து அன்பின் மிகுதியினால நல்ல விருந்து கொடுத்து, அடியவர்கள் தம்மோடும் எல்லாம் உண்டு முடிந்ததன் பிறகு அடியவர்களோடும் தந்தையாரோடும் பொறுப்புறு கை சிலை, சிலையார் பொறுப்புன்னா மலை, மலையை வில்லாக கொண்ட, மேருவை வில்லாக கொண்ட சிவபெருமான் எங்கெல்லாம் குடியிருக்கிறானோ சேர் பதி பிறவும் ஏனைய பிற பதிகள், மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய பிற கோவில்களுக்கு எல்லாம் தந்தையாரோடும் ஏனைய பிற தொண்டர்களோடும் சேர்ந்து வழிபடச் சென்றார். ஆலின் கீழ் நால்வர் கண் அறம் உரைத்த அங்கனானை நூலின் கண் பொருள் பாடி நூல் அறிவார்க்கு ஈந்தானை காலம் பெற்று இனிதி இறைஞ்சி கை தொழுது புறம் போந்தார் சீலம் கொள் தென்னவனும் தேவியாரும் உடன் போத. எப்படியா? ஆலின் கீழ்னாக்க கல் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து, தட்சிணாமூர்த்தின்னு ஒரு இறை உருவம், அவருக்கு பேரு ஆலமர் செல்வன் பேரு. தென்திசைக்கு உரியவராக அமர்ந்து தன்னை சார்ந்துள்ள 4 முனிவருக்கு மௌனத்திலேயே ஞானத்தை போதித்தவர். சனகர், சனற்குமாரர், சனநாதர், சனநந்தர். இந்த சனகாதி முனிவர் 4வருக்கும் ஆலின் கீழ் 4வர், அந்த 4வர் ஆகிய சனகாதியருக்கு அறம் உரைத்த, இங்கதான் அழகான வார்த்தை, இறை வழிபாட்டினுக்கு உகந்த தத்துவங்கள் அறத்தினால் பெறப்பட்டிருப்பவை. அதாவது நம்ம ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம், பிளைண்ட் வர்ஷிப்னு. சைவத்துல அந்த மரபு கிடையாது. நீங்கள் இறைவனை கண்மூடித்தனமாக வணங்க முடியாது. இறைவனுக்கு உண்டான அறம் இதுன்னு வகுக்கப்பட்டிருக்கும். அந்த அறத்தின் வழி நின்றுதான் இறைவன் நமக்கு எல்லா விதமான நன்மையான அறிவினை தருகிறான். ஆகவே அவனால் அறிவிக்கப்பட்ட வழிபாட்டு முறையோ ஏனைய பிற உயர் தத்துவங்களோ அறத்தினுக்கு உட்பட்டவை. அவை வெறும் வழிபாட்டினுக்கு மட்டும் உரியவை அன்று. இப்ப நாம என்ன பண்ணுகிறோம்னாக்க, மத கோட்பாடுகளை வழிபாடு செய்தற்கு உண்டான வழிமுறைகளை வழி வழியாக ஒரு பிளைண்ட் பிலீஃபா வளர்த்து கொண்டு வருகிறோம். தப்பு. தயவு செய்து உங்களிடம் ஏன் வணங்குகிறோம், ஏன் இவ்வாறு வணங்க வேண்டும் என்றெல்லாம் யாரேனும் சிறார்கள் கேட்டால் அவ்வாறு வணங்குவதற்கு உண்டான வழிமுறைகளை கொஞ்சம் ஆகமத்தை பார்த்து அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய முறைகளை தெரிந்து கொண்டு இதனை இவ்வாறு வழிபட வேண்டும் என்று அதன் காரணம் இதுன்னு விளக்கணும். ஒரு பெரிய கேள்வி உங்கள் மனத்துக்குள்ளேயே வரலாம், எங்களுக்கே இவைகளெல்லாம் காரணம் தெரியாமல் இருக்கின்றன, அது போன தலைமுறையில வேணா அது சாத்தியம், தெரியாமல் இருக்கலாம். இப்ப இந்த தலைமுறையில கருத்துக்களை பெறுதற்கு நிறைய ஊடகங்கள் இருக்கு, வலைதளங்கள் இருக்கு. போன எல்லாவற்றினுக்கும் நீங்கள் தேடக்கூட வேண்டாம். அதற்கு பதிலாக ChatGPT போன்ற நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக நமக்கு சொன்னா போதும், வாய் வார்த்தையாக உடனே அது சில நொடிகளுக்குள்ள, அவைகளை கூட அந்த நேரம் கூட எடுத்துக்கிறது, உடனுக்குடனாக அந்த செய்தியெல்லாம் தொகுத்து ஒன்றாக கீழே தந்து விடுகிறது.
நாம ஒன்று தெரிந்திருக்கணும். நாம இறைவனை வழிபடுகிறோம் என்றால் ஏன் வழிபட வேண்டும், வழிபடும் முறைக்கு உரிய காரணம் எவை எவை என்று தெரிந்து வழிபடும். ஒண்ணும் இல்லை, ஒரு கடைக்கு போய் நாம ஆயத்த உடையகம்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் ஷாப்ல ஒரு சட்டை வாங்கி போட்டுக்கிறோம். பார்த்த உடனே அதை வாங்கி கொண்டா வருகிறோம் இல்லையே. அதை பார்த்து பல சட்டைகளை எல்லாம் சோதித்து அப்புறம் சிறந்ததாக ஒரு 2-3 எடுத்துக்கொண்டு உடனே ட்ரையல் ரூம்ல போய் போட்டுக்கிட்டு வரும். போட்டு அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி முன்னாடி நின்று முன்னும் பின்னுமாக பார்த்து பொருத்த முறை இருக்கிறதா என்று தெரிந்து அதுக்கப்புறம் தான் அதை வாங்குவதுன்னு முடிவு பண்றோம். போட்டு கொள்ளக்கூடிய சட்டை அதனுடைய காலம் மினிமம் ஒரு 2-3 வருடம் இருக்கலாமா? அதற்கே நாம இவ்வளவு முயலுகிறோம். இப்ப என்றும் நாம் பின்பற்றக்கூடிய நமக்கு உரியதாகிய வழிபாடு, நமக்கு உரியதாகிய இறைவன், இவனை பற்றின ஒரு தெளிவும், ஏன் இவனை இவ்வாறு வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவும் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நம்ம அதை தெரிந்து கொள்வதே இல்லை. ஒவ்வொரு விழாவினுக்கும் வீடுகள்ல முனைந்து அந்த விழாவை கொண்டாடுகிறோம். அப்படி கொண்டாடுகின்ற பொழுது எதற்காக இந்த விழா? இந்த விழாவில இறைவனுக்காக படைக்கப்படும் பொருள்கள் ஏன் இவ்வாறு அமைக்கப்பட வேண்டும்? கேள்விகள் இருக்கு, அவைகளுக்கு விடைகளும் இருக்கு. நம்ம கேள்வியும் கேட்பதில்லை, விடைகளை தேடுவதும் இல்லை. எந்த ஒரு வழிபாடும் ஒரு மௌடீகத்தோடு உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. மௌடீகம்னா முட்டாள்தனம் இல்லை, உருவாக்கப்பட்டவை அல்ல. எல்லாவற்றினுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. அந்த காரண காரியம் இன்று நமக்கு அத்தகு காரண காரியத்தை அறியக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கலாம். இல்ல அந்த காரண காரியத்தை கடந்து நாம வந்திருக்கலாம். ஆனால் அன்று அந்த காரண காரியம் சரியானதாக கருதப்பட்டதினால்தான் அதற்கு ஏற்றாற் போல வழிபாட்டை செய்தார்கள். இன்று அந்த சூழல் முற்றிலுமாக மாறி இருக்கலாம். ஆனால் இன்றைய சூழலுக்கு ஏற்றாற் போல் வழிபாட்டை நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே நமக்கு பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல தெரியும். ஆனால் அந்த கோவிலிலே உண்டான இறை மூர்த்தங்களை எவ்வாறு வழிபட வேண்டும், எதனை முன்னாக அடுத்தடுத்து எவைகளை வழிபட்டு இறுதியில யாரை வழிபட்டு எவ்வாறு வணக்கம் தெரிவித்து வர வேண்டும் என்பதெல்லாம் ஆகமங்கள்ல தெளிவா காரண காரியங்களோட குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தெரிந்து கொள்வதே இல்லைன்னா அதுதான் இந்த மாதிரி தேவார பதிகங்களின் மூலமாக அவர்கள் முறையாக வணங்கினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே இறைவன் ஆலின் கீழ் அமர்ந்து சிவஞான போதத்தை சனகாதி முனிவர்களுக்கு எடுத்து சொன்ன பொழுது கூட அறம் உரைத்த அறத்தின் வழி நின்றுதான் ஆன்மீகத்தை சொன்ன. அறத்தை புறந்தள்ளிட்டு ஆன்மீகம் பேசினால் நீங்கள் பேசுவது ஆன்மீகமே அல்ல. அறம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை. ஆன்மீகம்னா எந்த இறையை பற்றின உண்மையாக இருக்கட்டும், எந்த இறையை பற்றின உண்மையாக இருக்கட்டும், அந்த உண்மையை அறத்து வழி சொன்னால்தான் அது நம்மிடம் காலம் கடந்து நிற்கும். ஆனா நாம என்ன செய்கிறோம்? நாம் வழிபடுவதற்கு உண்டான இறைவனை நாம் அறத்தின் வழி நமக்கு கற்பிக்கப்படவில்லை, நாமும் கற்கவில்லை. ஆகவே நமக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லுகிறோம்? இப்படி செய், அவ்வளவுதான். ஏனென்றால் எனக்கு இப்படித்தான் சொல்லித்தரப்பட்டது, அதை அப்படியே செய்தேன், அதனால நான் ஒன்றும் கெட்டு போயிடல. அது போல இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அப்படி செய். ஒவ்வொன்றின் பின்னும் ஒரு பெரிய நெடிய அனுபவமும் வரலாறும் இருக்கிறது வழிபாட்டில். நாம தான் ஆராயணும்.
அதற்கு இப்ப நூல்கள் ஏராளமா வந்திருக்கு. எல்லா விதமான நூல்களும் இப்பொழுது மிக பெரிய அளவில் எழுதப்பட்டிருக்கு. ஆச்சரியமான விஷயம். அதை நாம தேடி பிடிக்கணும். இன்றைக்கு தேடுதலும் எளிது. முன்பெல்லாம் தேடுதல்னா ஒவ்வொரு நூல் நிலையமா போய் தேடணும். இப்ப அப்படி இல்லை. வலைதளத்திலேயே எல்லா நூலை பற்றின அறிமுகம் கிடைத்து விடுகிறது. அது எங்கு கிடைக்கும், எப்பொழுது வெளியிடப்பட்டது. சில நூல்கள் எளிதாக பதிவிறக்கமே செய்ய முடிகிறது, டவுன்லோட். அதனால இந்த அறம் உரைத்தன்றதை நினைவு வச்சுக்கணும். அறம் உரைத்த அங்காணனை இறைவன் சிவபெருமானை நூலின் கண் பொருள் பாடி, எப்படியா, தமிழ் நூல்களுள் சிறந்த பொருள் இலக்கணத்தை பாடி நூல் அறியும் சங்க புலவர்களுக்கு தந்து அருளியவன் அவன். ஆகமத்தையும் அறத்தை மட்டும் தரலையா சிவபெருமான், நூல் அறிவார்க்கு ஈந்தானை நூலின் கண் பொருள் பாடி நூல் அறிவார்க்கு ஈந்தானை. ஆகவே ஆகமமும் அவனே, அறமும் அவனே, பொருள்களுள் அகமும் அவனே, அவைகளை அறிவிக்கக்கூடிய ஆசானும் அவனே. அப்படி அறிவித்த ஈந்தானை காலம் பெற்று இனிது இறைஞ்சி, அப்படிப்பட்ட சிவபெருமானை உரிய காலம் அறிந்து சேர பெற்று இனிதாக வணங்கி. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இறை அருளால தான் கிடைக்கிறது. இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப மனிதர்கள் முயலுவதில்லையா? முயற்சி தான். அதெல்லாம் மாற்று சிந்தனையே கிடையாது. இதனை முயல வேண்டும் என்ற ஒரு அறிவினை தொடக்கத்துல கொடுக்கிறது இறைவன். உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து அந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது நீங்கள் முனைப்புடன் செயல்பட உங்களுக்கு உண்டான ஆற்றலை தருபவனும் இறைவன். முனைப்புடன் செயல்பட்டும் முடிந்த முடிவினை உங்களால் காண முடியாமல் தளருகின்ற பொழுது உங்களை தாங்குபவனும் இறைவன். அது உங்களால் இயலாமல் போய்விடுமோன்ற கவலையில இதுதான் அது என்று அந்த பொருளை உங்கள் முன்னே காட்டி மகிழ்பவன் இறைவன். இறைவன் எதற்கும் எதிரி அல்ல. நீங்கள் எத்தகு முயற்சி எடுக்கிறீர்களோ அத்துணை முயற்சிக்கும் துணையாக நிற்கிறார். அதுதான் அவனினுடைய பெருந்தன்மை. அதற்காக தான் எல்லாம் தெரிந்தவன் என்பதினால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு துணையாக நில்லாமல் இதைத்தான் நீங்கள் தேடுகிறீர்கள் அல்லவா, இந்தாருங்கள்னு அவன் கையில கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். ஏனென்றால் தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு ஒன்றை தேடுதலுக்கு உண்டான தேவையும் அதை தேடி பெற வேண்டிய ஊக்கமும் சேர்த்தே கொடுக்கிறான். அப்போ தன்னால் படைக்கப்பட்ட ஒன்று தனக்கு உரியதை தேடி பெறுகிறது என்று சொன்னால் அதை இறைவன் ஒரு பார்வையாளனாக நின்று பார்த்து நாம் எங்கெல்லாம் தளருகிறோமோ அங்கெல்லாம் நமக்கு துணையா நிற்போம். எல்லாம் இறைவன் நாம கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டான்னா நம்முடைய வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது. யோசித்து பாருங்கள். இன்று நமக்கு உரிய உணவு இதுதான் அப்படின்னு இறைவனால் அருளப்பட்டு விட்டதுன்னா அது உணவா நமக்கு கிடைக்காது. அந்த உணவினை செய்தற்கு உண்டான பலவாகிய பொருள்களை வாங்குவதற்கு உண்டான செல்வம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த செல்வத்தை கொண்டு அந்த கடைகளுக்கு சென்று தேவையானவற்றை வாங்கி வீட்டில் வந்து நாம் முனைந்து பாடுபட்டு ஒன்றை பக்குவப்படுத்தி உண்ணணும். ஆகவே எல்லாம் இறைவனாலேயே கிடைக்கும்னா அனுதினமும் கார்த்தால எழுந்து காலையில வாயை திறந்தோன்னு கொஞ்சம் உணவு, அப்புறம் மதியம் வாயை திறந்து இப்படிதான் இறைவன் அருளினான்னா நம்மால எந்த முன்னேற்றத்தையும் காண முடியும். அதனால இறை அருள் என்பது ஒரு
முழுமையுமான குருட்டுத்தனமான ஒன்றுன்னு எடுத்துக்க கூடாது. அதை அடைதற்கு ஒரு அழகான தர்க்க ரீதியான வழிமுறை இருக்கு. ஆகவே காலம் பெற்று இனிது இறைஞ்சி கை தொழுது புறம் போந்தார், இறைவனை வணங்கி நகர விட்டு போக சீலம் கொள் தென்னவன். அந்த சீலம் கொள் தென்னவன்னா ஒழுக்கத்தை இடையறாது பின்பற்றக்கூடிய பாண்டியனோ அவன் தேவியான மங்கையர்க்கரசியும் உடன் போத. இவர்கள் பின்னாடி அவர்களும் வர ஆரம்பித்தார்கள். உடனே தேன் நிலவு பொழில் மதுரை புறத்து போந்த தென்னவனார் தேவியார் அமைச்சர் சிந்தை ஊன் நெகிழும்படி அழிந்து அங்கு ஒழுகு கண்ணீர் பாய்ந்திழிய உணர்வின்றி வீழக் கண்டே யான் உம்மை பிரியாத வண்ணம் இந்நாட்டு இறைவர் பதி என பலவும் பணிவீர் என்று ஞானம் உணர்வார் அருள அவரும் போத நம்ப திருப்பரம் குன்றை நன்னினாரே. நம் மன்னனும் அரசியும் அமைச்சரும் தங்களை ஆளுதற்கு வந்த தெய்வ பெருந்தகையாக உள்ள ஞானசம்பந்தர் நம் நாட்டை விட்டு அகலுகிறாரேன்னு கவலைப்பட்டார். நீங்க என்னதான் உங்களுக்கு உரியவர்களுக்கு பெரியதாகிய நன்மையை செய்தாலும், அடியவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு அழகான மேற்கோள், மிகப்பெரிய உதவியை உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் முனைந்து பாடுபட்டு தேடி கொடுத்தாலும் கொடுத்ததன் பின் சில காலம் கழித்து அவரை விட்டு விலகி நிற்கிறது தான் நல்லது. இது அடியவர் நமக்கு காட்டின வழி. நம்மால் முடிந்ததை நன்மையான வழிமுறையை ஒருவனுக்கு ஆக்கி கொடுத்துட்டோம். அதன் மூலமா அவன் சிலவற்றை வாழ்க்கையில பெற்று மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதை பார்த்துட்டு வெளியே வந்துடும், கூடவே இருக்கக்கூடாது. ரொம்ப ஆபத்து. இதுக்கு ஒரு மேற்கோள் சொன்னா ரொம்ப அழகா புரியும். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்ற ஊவேசா திருவாடுதுறை ஆதீனத்தில் இருந்த தம்பிரான்களுக்கும் ஏனைய பிறருக்கும் தமிழ் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஊவே சாமிநாதையருக்கு முன்பாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்ற தியாகராஜன் செட்டியார் என்பவர் கும்பகோணம் கல்லூரியில தமிழ் பேராசிரியர். அவர் பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது அந்த இடத்துல ஊவேசாவை கொண்டு அமர்த்திவிட வேண்டும்னு முயன்று முடிவு பண்ணி வெற்றியும் பெற்றார். அப்போ ஊவேசா திருவாடுதுறை மடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு கும்பகோணம் போகணும். திருவாடுதுறை மடத்தில் இருந்த தம்பிரான்கள் எல்லாம் மடத்தின் அதிபதியிடம் மேலகர சுப்பிரமணிய தேசிகற்ற முறையிடுகிறார்கள். ஊவேசா நம்மோடையே இருக்கட்டுமே, அவரை எதற்காக நீங்கள் குழந்தை கல்லூரிக்கு அனுப்புகிறீர்கள்? அவரை போல் இனி நமக்கு தமிழ் பாடம் சொல்ல நல்ல ஆசிரியர் கிடைக்க மாட்டாரே என்று கேட்ட பொழுது மட தலைவர் சொன்னாராம் சுப்பிரமணிய தேசிகர், இன்று நாம் ஊவே சாமிநாத ஐயரை பராமரிக்கிறோம் மகிழ்வோடு. நாளைக்கு என் காலம் முடிந்து வேறொருவர் இந்த பொறுப்பினுக்கு வந்தால் ஊவே சாமிநாதையர் செய்யக்கூடிய தமிழ் பணியை தம்பிரான்களுக்கு நானே செய்கிறேன் என்று அவர் முன் வந்தால் அப்பொழுது ஊவே சாமிநாதையர் மடத்தை விட்டு வெளியேற வேண்டி வரும். அவர் எங்கு போவார்? ஆகவே நமக்கு உரியவர்கள், நம்மை விரும்புவார்கள், நம் காலத்திலேயே நம் கண் முன்னேயே உயர்ந்த தகுதிகள்ல இருக்கிறத பார்த்து மகிழ்ந்து விட வேண்டும். அதுதான் அடிப்படை.
பார்த்து மகிழ்ந்து விட வேண்டும். நம்ம கிட்ட இருந்த ஒருவர் நல்ல தகுதியில இருக்கார், அதோட நிறுத்திக்கணும். இப்ப அவரோட போய் உறவாடி அவரோட கூட இருந்து இந்த வேலையை பண்ணக்கூடாது. ஏனென்றால் அப்படி அவரோடவே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டதுன்னா அந்த அன்பும் மரியாதையும் சில நாள் தொடரும். அதன் பிறகு படிப்படியாக அன்பு குறையும். நம் மீது உண்டான அந்த பொறுப்பு குறைய தொடங்கும். நமக்கு அது உறுத்தும். இந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. நம்மை காட்டிலும் நம் மக்கள் நல்ல தகுதியில இருக்கிறார்களா, போய் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஆசீர்வதித்து நன்றாக இரு, பணியை நேர்மையாக செய், ஏதாகிலும் தேவை என்றால் தயங்காதே என்னை தொடர்பு கொள்னு சொல்லிட்டு வந்துடணும். இல்லை என்றால் ஆரம்ப காலத்துல அறியாமை எல்லா வயதிலும் இருக்கலாம் இல்லையா? யாரேனும் ஒரு நடன கலைஞரையோ தமிழ் பேசக்கூடியவரை தமிழ் அறிஞரையோ பார்த்து அவர்கள் வந்தவுடனே அவர்கள் எல்லாம் எனக்கு நினைவில் இருக்கக்கூடிய அளவுல உடனே சொல்லுவேன், இவர் இந்த ஆண்டு என்னிடம் கற்றவர் என் கல்லூரியில, இந்த ஆண்டு இந்த பெண் நான் கலாக்ஷேத்திரால இருந்த போது இவர்களுக்கு நான் பாடம் எடுத்திருக்கிறேன், இவர்கள்லாம் என் மாணாக்கர். ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து என் துணைவியார் சொன்னார், இவ்வாறு பார்க்கக்கூடியவர்களை எல்லாம் உங்கள் மாணாக்கர் சொல்லுவதில் ஒன்றும் தவறில்லை. பெரும்பாலானவர்கள் இந்த நடனத்துறையிலோ சென்னையில் இருக்கிற அன்பர்கள் மொழித்துறையிலோ உங்களிடம் ஏதாகிலும் வந்து கேட்காமல் இருக்கலாம் முடியாது இல்லையா? நீங்கள் அவ்வாறு சொல்லி பெருமைப்படுவதை விட அவர்களால் சொல்லப்படும் போதுதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கௌரவம் கூடும். இனிமே இவர்கள் என் மாணவர்கள்னு சொல்றதை விட்டுடுங்க. பேச்சளவுல கூட சொல்லக்கூடாது. அப்போ சேர்ந்து இருக்கிறது எவ்வளவு சிக்கல்னு பாரு. அதனால ஞான சம்பந்தருக்கும் தெளிவா தெரிஞ்சது. வந்தோம், மதுரையில் சமணர்களுக்கு எதிராக வாதம் புரிஞ்சோம், மக்களுக்கு நல்லதை செய்தோம், மன்னனுக்கும் தன்னை அழைத்த மங்கையர்க்கரசியார் அப்புறம் அமைச்சர் குலச்சிறையாருக்கும் உரிய அளவுல அவர்கள் எதிர்பார்த்த அளவுல உரிய செய்தோம். கிளம்பி நிக்க கூட பாட்டு பாருங்க. தேன் நிலவு பொழில் மதுரை, தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட மதுரை மாநகரின் புறத்து வெளியே வந்து, நகருக்கு வெளியே வந்து வழி அனுப்புகிறார்கள். யார? சம்பந்தரை, அவரை சார்ந்த அடியவரை, சம்பந்தரை காண வந்த சிவபாதகிருதையரை போந்த தென்னவனார் தேவியர், தென்னவன் பாண்டியன், அவன் தேவி மங்கையர்க்கரசி, அமைச்சர் குலசிறையார் சிந்தை ஊன் நெகிழும் படி அழிந்து, அவர்கள் மனது அப்படியே நெக்குருகுகிறது. மங்கையர்க்கரசியாரும் பாண்டியனும் குலச்சிறையார் என்ற அமைச்சராரும் தம் ஊன் உருகும்படி உள்ளம் நெகிழ்ந்து போகிறார்கள். ஐயோ, இந்த சம்பந்தரை நாம் பெறுகிறோமே, இந்நாள் வரை இங்கிருந்து நமக்கு உரிய ஆறுதலான பல செயல்களை செய்து நமக்கு எல்லாம் நல்வழி காட்டினாரே, இப்பொழுது அவர் நம்மை பிரிகிறாரே என்று அழுகிறார்களாம். ஒழுகு கண்ணீர் பாய்ந்து இழிய, அளவில்லாத கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உணர்வு இன்றி வீழ கண்டு, இவர்கள் உணர்வு இழந்து என்ன செய்வதுன்னு தெரியல இந்த மூவருக்கும். சம்பந்தர் இருன்னு சொன்னா இருக்க போறது, ஐயோ நம்மை விட்டு செல்லுகிறாரேன்ற கவலை. ஆகவே உணர்வு மயங்க வீழ கண்டு, ரொம்ப அழகா சொன்னார் சம்பந்தர், யாம் உம்மை பிரியாத வண்ணம், நான் உங்களை பிரியாதவாறு இந்நாட்டில் உள்ள, அதாவது பாண்டிய நாட்டில் உள்ள பல தலங்களுக்கெல்லாம் போய் இறைவனை வழிபட போறேன். நான் மதுரையில இல்ல, உங்க அரண்மனையில இல்ல, அவ்வளவுதான். ஆனால் உங்களால் ஆளப்படக்கூடிய இந்த பாண்டிமா ராஜ்யத்தில்
பாண்டிய மன்னனால் ஆளப்படக்கூடிய இந்த பெரிய நிலப்பரப்புல எங்கெல்லாம் இறைவன் எழுந்தருளி இருக்கிறானோ அங்கெல்லாம் சென்று அவனை வழிபட போறேன். மதுரையை விட்டு விலகிறேன், ஆனால் பாண்டிய நாட்டை விட்டு விலகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை அணுகலாம், எந்த தடையும் இல்லை. ஆகவே யான் உம்மை பிரியாத வண்ணம் இந்நாட்டு இறைவர் பதி என பலவும் பணிவீர் என்று, பதிகள் பலவற்றையும் வணங்குவீர்களாக. இப்ப என்ன நீங்க பிரியாமல் இருக்கணும்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் செல்லுவது போல இந்த பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலங்களுக்கு நீங்களும் போய் வணங்குங்க. அங்கு வணங்குகின்ற பொழுதெல்லாம் என் ஞாபகம் உங்களுக்கு வரும். ஆகவே நான் உங்களை பிரியாதவனாய் இருப்பேன். என்னுடைய நினைவு எல்லா இடங்களிலும் ஒரு எந்தெந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சம்பந்தராகிய என்னின் நினைவு உங்களுக்கு வரும். அப்பொழுது நீங்கள் என்னை பிரியாதவர்களாகத்தானே இருப்பீர்கள். ஆகவே பணிவீர் என்று ஞானம் உணர்வார் அருள். ஆகவே நான் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறேன். என்னுடைய நினைவு உங்களுக்கு என்றென்றும் இருக்க வேண்டும் என்றால் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் உங்கள் நாட்டகத்து உள்ள ஏனைய பிற சிவன் கோவில்களுக்கெல்லாம் சென்று வணங்குங்கள். அது போதும். அந்த வணக்கத்தின் மூலமாக என்னை நீங்கள் நினைவு கூர்வீர்கள். அப்பொழுது தெரியும் நான் உங்களை விட்டு என்றும் பிரியாதவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இவர் எங்க போனாராம்? நம்பர் திரு பரம்குன்றை நன்னினாரே என சிவஞான உணர்வினரான ஞான சம்பந்தர் திருப்பரங்குன்றத்தினுக்கு சென்று அடைந்தார். ஞான சம்பந்தர் சொல்லியதற்கு இணங்க அந்த மூவரும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் மதுரையம் பதின்னு சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டுல எங்கெல்லாம் சிவன் கோவில்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று இவர்கள் வழிபட்டு அதன் வாயிலாக ஞான சம்பந்தரை என்றென்றும் நினைவு கூர்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்யுங்கள்னு சொல்லிட்டு இவர் திருப்பரங்குன்றினுக்கு எழுந்து அருளினார் ஞான சம்பந்தர். திருப்பரங்குன்றத்துல என்ன நிகழ்ந்தது என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.